தமிழகம் முழுவதும் +1 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லாவண்யா நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் லாவண்யா. +1 படிக்கும் மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்க இருக்கிறது. இதுகுறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சாருலதா. தமிழகம் முழுவதும் இன்று 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது தொடங்க இருக்கிறது. இந்த பொதுத் தேர்வை 8,21,261 பேர் எழுத இருக்கிறார்கள். நாம் தற்பொழுது சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய அரசினர் மகளிர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில இருக்கிறோம். இங்கு மாணவிகள் காலை முதற்கொண்டே தங்களினுடைய தேர்விற்காக அந்த இறுதிக்கட்ட பயிற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். தங்களை தயார்படுத்தி கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இயங்கும் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் மற்றும் மாநில பாடத்திட்டத்தினை பின்பற்றும் தனியார் பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நேற்று முன்தினம் தொடங்கிய நிலையில் இன்று 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதற்கான ஒரு முழு தயாரிப்பில் இந்த மாணவ மாணவிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றே கூறலாம். அதிலும் குறிப்பாக 7,557 பள்ளிகளை சேர்ந்த 3,89,423 மாணவர்கள், 4,28,946 மாணவிகள், 4,755 தனி தேர்வர்கள், 137 சிறைவாசிகள் என 8,23,260 மாணவ மாணவிகள் இன்று தேர்வு எழுத இருக்கிறார்கள். 3,316 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுத் தேர்வை கண்காணிக்க 44,236 கண்காணிப்பாளர்களும் 4,470 பறக்கும் படையினரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை 579 பள்ளிகளை சேர்ந்த 64,126 மாணவர்கள் இன்றைய 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத இருக்கிறார்கள். இவர்களுக்கான 241 தேர்வு மையங்களும் 5 வினாத்தாள் கட்டுக்காப்பு மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 290 மாற்றுத்திறனாளி மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வானது காலை 10 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1:15 மணிக்கு நிறைவடையக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறது. இதற்காக உற்சாகமாக தங்களுடைய அந்த தயார்படுத்தக்கூடிய அந்த வேளையிலே மாணவ மாணவிகள் ஈடுபடுகிறார்கள். அதிலும் குறிப்பாக காலை முதற்கொண்டே அசோக் நகரில் இருக்கக்கூடிய அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவிகள் அந்த இறுதிக்கட்ட அந்த தயார்படுத்தலில் ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களுடைய தேர்வு எண் எந்த தேர்வு அறையில் இருக்கிறது என்பதனை எல்லாம் பார்த்துவிட்டு அந்த இறுதிக்கட்ட அந்த தயார்படுத்தலில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆசிரியர்களும் தேர்வை எப்படியெல்லாம் அணுக வேண்டும், எந்தவித பயமும் இல்லாமல் அணுக வேண்டும் என்ற பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். மேலும் சொல்ல வேண்டுமானால் தேர்வு என்றாலே ஒரு சிறு பயம் இருக்கும். அந்த பயத்தை எல்லாம் தாண்டித்தான் ஒரு தேர்வை அணுக வேண்டும். இந்த தேர்வு என்பது அடுத்தடுத்து அவர்களுடைய பள்ளி கல்வியை மேம்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். இதற்காக தங்களினுடைய அந்த பயிற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக தேர்வு எழுதக்கூடிய அந்த மாணவ மாணவிகளினுடைய வசதிக்காக மின்சார வசதி கண்டிப்பாக இருக்க வேண்டும், குடிநீர் வசதி இருக்க வேண்டும், கழிப்பறைகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த கழிவறை வசதிகளும் சரிவர இருக்க வேண்டும். அதை அனைத்துமே அதிகாரிகள் கண்காணித்து எல்லாம் முறையாக இருக்கிறதா என்பதனை கண்காணிக்க வேண்டும் என ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. இன்று தமிழகம் முழுவதுமே மாணவ மாணவிகள் உற்சாகமாக அந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத இருக்கிறார்கள். இந்த தேர்வு முடிந்த பிறகுதான் வினாத்தாள் எளிதாக இருந்ததா, வினாத்தாள் எப்படி இருந்தது, அதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் இவர்களால் சரியாக பதில் கூற முடிந்ததா, மேலும் எந்தெந்த கேள்விகளுக்கெல்லாம் முன்னதாக பதில் எழுதினார்கள், அதிலும் குறிப்பாக அது பிரசன்டேஷன் என்று கூறுவார்கள். ஒரு தேர்வை ஒரு பிரசன்டேஷன் என்பது மிகவும் மேம்படுத்தி கொடுக்கும். அதையெல்லாம் அவர்கள் எப்படி செய்தார்கள் என்பதனை பிற்பகல் வேளையிலே தேர்வு முடிந்து அவர்கள் வெளியே வரும் பொழுதுதான் கேட்டு பெற முடியும். சாருலதா. நிச்சயமாக லாவண்யா, மாணவிகள் எவ்வாறு அவர்களை பயன்படுத்தி வருகிறார்கள் என்று பார்க்க முடிந்தது. இதற்குறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.